பெரிய அளவில் மாற்றம் உங்களோட ஜாப் வைஸு இப்போ சாமர்த்தியமான பேச்சுகள் சாமர்த்தியமான நடவடிக்கைகள் தான் நீங்கள் ஈடுபடுவீங்க. ஆனால் உறவுகள் வழி அதனாலேயே சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஒரு ப்ரொமோஷன் வருது அல்லது ஒரு நல்ல ஒரு ஜாப் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வருது அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா 9 ஆக்டிவ் ஆனாலே உங்களுக்கு ஜாபில் மாற்றம் வரும். இந்த புத்தாண்டு எந்த விதமான சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும். அது ஏற்கனவே ஆல்ரெடி 2-3 சீரீஸ் போட்டுட்டோம். ஆனால் பிரசன்னத்தின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க்க பரலின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க்க பரல் அப்படின்னோம்னாக்க உங்களுடைய விதியை சொல்லக்கூடியது. உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்தோம்னாக்க அதில் ஒவ்வொரு பாவமும் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு, அந்த பரல்கள் வந்து எந்தெந்த கோள்கள் தந்திருக்கு அப்படின்றது ஒரு துல்லியமான கணித முறை தான். அதன்படி தான் விதிப்படி தான் நம்முடைய லைஃப் நடக்கும். அதை வந்து எந்தெந்த ஷெட்யூல் பண்ணுறது தான் அந்த திசை புத்திகள் அப்படின்றது. அதாவது நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் லாபப்படணும், நீங்கள் நட்டப்படணும் அப்படின்றது உங்களுடைய அமைப்பு விதி. ஆனால் எந்த காலத்தில் நஷ்டப்படணும், எந்த காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வழிமுறைப்படுத்துறது, அதை கைட் பண்ணுறது தான் திசாபத்தி. அப்போ ஒரு விஷயம் நடக்கும்னா அது கண்டிப்பாக நடக்கும், ஒரு விஷயம் நடக்காதுன்னா அது கண்டிப்பாக நடக்காது, எவ்வளோ தான் முயற்சி எடுத்தால் கூட. ஏன்னா அப்படி எடுத்தால் பெரிய அளவில் முயற்சி எடுத்தோம் தோற்று போகிறவங்க நிறையா இருக்காங்க. எந்த விதமான முயற்சியும் எடுக்காமையே பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தன்மையில் ஏதோ ஒரு இயக்க சக்தி இருக்குது, ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம். அது ஜோதிடத்தின் அடிப்படையாக ஜோதிடத்தின் வாயிலாகவும் நம்ம உணர முடியுது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஷேட்டன், ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் தான் ஒன்று பலன்கள் நடக்குது. அப்போ பலன்கள் நடக்குது அப்படின்னம்னாக்க சூட்சமமான முறைகள் தான் இந்த அஷ்டவர்க்க பரல் முறை. அப்போ ஒரு பாவத்தில் ஒரு எந்தெந்த ராசியில் எவ்வளோ பரல்கள் பெற்றிருக்கோ அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அந்த பரலின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்போ அதிகபட்சம் ஒரு 27க்கு மேலே, ஒரு 25 இருந்தால் நார்மலு, 25க்கு மேலே அல்லது 27க்கு மேலே ஒரு பரல் ஒரு ராசி பெறுது அப்படின்னம்னாக்கா அந்த பாவம் உங்களுக்கு வலிமையாக செயல்படுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா எந்தெந்த பாவங்களில் கம்மியாக இருக்கணும் அப்படின்னம்னாக்கா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல பரல்கள் கம்மியாக இருந்தால் நல்லது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு, ஆரோக்கியமான தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு. அப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா 6ஆம் இடத்துல பரல்கள் குறைவாக இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் 6ஆம் இடத்துல பரல்கள் குறைவாக இருக்குது அப்படின்னம்னா வேலை வாய்ப்புகளையும் அது இழக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறும். அப்போ ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸாக தான் பார்க்கணும். அப்போ 6ஆம் இடம் எப்படி இருக்கோ அதுக்கு நேர் 12ஆம் இடம் அதோட வலிமையான தன்மையில் இருக்கணும். அப்போ ரெண்டுமே கெட்டுப்போனால் தான் ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்நாளில் கடினமான இறக்கமான தன்மையில் போய் இறக்கமானனாக்க இறங்கு முகத்தில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவான். அல்லது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னம்னாக்க 8 அதிர்ஷ்டத்தையும் சொல்லும். அதே நேரத்தில் பிரச்சனைகள், வில்லங்கங்கள், வழக்கு, தொந்தரவுகள், அவமானங்கள் எல்லாத்தையும் தரும். அவமானப்படாமல் ஒரு பெரிய விஷயம் நடக்காது. அப்போ அவமானப்பட்டால் ஏதோ அப்போ அதை புயலுக்கு பின் வரும் அமைதி போல தான் ஒரு விஷயம். ஒரு அமைதிப்படணும் அப்படின்னம்னாக்க ஒரு பெரிய அளவில் ஒரு கலவரம் நடக்கும். அப்போ ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நமக்கு அவமானப்பட்டிருந்தா, ஒரு அசிங்கப்பட்டிருந்தா, நமக்கு ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தா, நமக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தா, அதெல்லாம் கடந்து வரப்போ நமக்கு பெரிய அளவில் ஒரு சாத்வீகமான அமைதியான ஒரு தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறும். அதன் அடிப்படையில் தான் பார்க்குறது தான் அஷ்டவர்க்க பரல் அப்படின்றது. இதில் பிரசன்னத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னம்னா, பிரசன்னம் அப்படின்னம்னாக்க இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பிரசன்னத்தில் பார்க்குறப்ப, பிரசன்னம் அப்படின்றது தனிப்பட்ட முறைக்கும் ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியும். அது ஜாதகமே இல்லை, ராசி சக்கரமே இல்லை, எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, டைம் ஆஃப் பர்த் தெரியாது, பிளேஸ் ஆஃப் பர்த் கூட தெரியாது, அல்லது இதெல்லாம் தெரிஞ்சாலும் அக்யூரேட்டாக தெரியாது அப்படின்னம்னா பிரசன்னத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். அது ஆனால் என்னென்னா ஏதாவது ஒரு கேள்வி ஒரு நேரத்தில் கேட்கலாம். திரும்ப திரும்ப நமக்கு சாதகமாக, அதாவது பூ போட்டு பார்க்குற மாதிரி நமக்கு பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கேள்வி இது நடக்குமா நடக்காதா, நடக்கும்னாக்க எப்போ நடக்கும், நடக்காதுனாக்க எவ்வளோ நாளைக்கு நடக்காது அப்படின்றது மட்டும் தான் அதில் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது துல்லியமானதாக இருக்கும். அது வேறு, அது கேரளாவில் அதிகமாக பார்க்கப்படுறது பிரசன்ன மார்க்கம் தான். ஏன்னா இந்த இடத்துல அஷ்டவர்க்க பரல்ன்றது துல்லியமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பாவம் நமக்கு பிறப்புலேயே நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. பிரசனம் அப்படின்றது ஒரு விஷயம், ஒரு காரியம் நடக்கும் நடக்காது அப்படின்றத சொல்லக்கூடியது. இந்த 2025 உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இயக்குது, எந்தெந்த பாவங்கள் இயங்காமல் தன்மையில் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறப்ப அதிகமாக இயங்குறது இப்போ என்ன பாவம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதும், இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் என்ன பாவம் இயங்க போகுது, பாவம் மீன்ஸ் எந்த பலாபலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இத்தகைய நிலையில் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இந்த 2025 இருக்க போது, எந்த மாதிரியான பாவங்கள் இயங்கும், அது எவ்வளோ பரல்கள் பெறும், அந்த பரலின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பரல் அப்படின்றது 23 பரல் தான் இருக்குது. அப்போ ஒரு மாட்ரேட்டாக, அதாவது ரொம்ப கடினமான
மைனஸ்லாம் இல்லை, ரொம்ப பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி ப்ளஸும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்துலேயும் 23 பரல் தான் இருக்குது. உங்களுடைய ராசி அப்படின்ற மகரத்துலேயும் 23 பரல் தான். பெருசாக உங்களுக்கு லக்குன்றதை பேஸ் பண்ணி எதுவும் இருக்காது. அப்போ உங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படின்றது 3ஆம் பாவம் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியது. அது கிட்டத்தட்ட 28 பரல்கள் இருக்குது. அப்போ இயங்க போகிறதும் அந்த 3ஆம் பாவம் தான். இந்த 3ஆம் பாவாதிபதி யாருனாக்கா குரு. குரு இருக்கிறது 5ஆம் இடத்துல அட் ப்ரெசென்ட் பர்த் இயர் நியூ இயர் அப்போ 5ல் தான் இருக்கார். ஆனால் 27 பரல்கள் பெற்ற தன்மையில் அந்த ராசி இருக்குது. அப்படின்றப்ப இவங்களுடைய யூகங்கள் அதிகமாக நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 3ஆம் அதிபதி யாரோட சாரத்தில் இருக்கார் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய நேர் எதிர்பாவமான சந்திரனுடைய வீடான கடகத்துக்கு அதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் ரோஹிணியில் தான் இருக்கார் 5ல். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு லாபங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்போ, அவங்கள லீட் பண்ணி அவங்கள கைட் பண்ணியோ அல்லது அவங்க மூலியமாக சில ஆதாயங்கள் பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 5, 7மே கனெக்ட் ஆனாலே எப்போயுமே ஒரு ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது உங்களுடைய அதிபதி யாருன்னா சனி அட் ப்ரெசென்ட் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அவரும் குருவோட சாரத்தில் தான் இருக்கார். அப்போ குருவோட சாரம் அப்படின்னம்னா குரு அட் ப்ரெசென்ட் உங்கள் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நியூ இயர்னாக்கா இந்த 2025 பிறப்பன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட சாரத்தில் தான் நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். புரட்டாதி 1ஆம் பாவத்தில் என்ட்ராயிடுப்பார் டிசம்பர் 30. அப்போ இந்த 5ஆம் பாவம் மட்டும் தான் மிகப்பெரிய. அப்போ உங்களுடைய யூகங்கள் அனைத்துமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அப்போ எல்லாமே என்னன்னாக்கா உங்களுடைய உழைப்பை சாராது, அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாமல் உங்களுடைய மதிநுட்பம் அடிப்படையில் தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான தன்மையில் நீங்கள் யூகிக்கிறீங்கனாக்கா இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் மூளைக்கு தான் அதிகமாக ஒர்க்கு. ஃபிசிக்கல் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 5ஆம் 3 தான் ஃபிசிக்கல். அந்த 3ஆம் அதிபதி யாருன்னா குரு அட் ப்ரெசென்ட்டு 7ஆம் அதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் தான் 5ல் இருக்கார். அப்படின்றப்ப உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் நல்ல அந்யோன்யத்தன்மை இருக்கும். கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட எப்பவுமே சனிக்கு சந்திரன் பகை தான். உங்கள் ராசியாதிபதி சனி, அவங்க ராசியாதிபதி 7ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன்றது பெருசாக நட்பு இருக்காது. பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் அது மாதிரி தான் 7ஆம் இடத்துக்கு அதிபதின்றது கொஞ்சம் நெகட்டிவான தன்மை தான். அப்போ நேர் எதிர் துருவம் தானே. அப்படின்றப்போ ஒத்து போகமானாக்கா அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் தான். இப்போ இடங்கள் அப்படின்றது உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 3 கூட 9ன்றப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் நிறையா வரும். உங்களுடைய கான்டாக்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பீப்புளால் உங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 6 தான் ஃப்யூச்சரில் அதாவது இயங்க போகுது. இந்த 2025 முழுமையாகவே அட் ப்ரெசென்ட் இப்போ என்னன்னாக்கா ஒரு உறவுக்குள்ளே சின்ன கசப்புகள் இருந்தால் கூட எப்போயுமே 3ஆம் இடம் வலிமை இருந்தாலே இன்னொன்று 4ஆம் இடம் தான் உறவுகளை சொல்லக்கூடியது. 4 கூடையவன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கார். 7ஆம் இடத்துல 31 பாடல் இருக்கார். அப்போ உங்கள் சகோதரிகள் அப்படின்ற வழி உங்களுக்கு பெருசாக எந்த விதமான அனுகூலமான தன்மை இருக்காது. உங்களை வச்சு அவங்களுக்கு வேணால் பெனிஃபிட் இருக்கலாம். ஏன்னா அவங்கள வச்சு உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் இருக்காது. ஏன்னா 4ஆம் அதிபதியான செவ்வாய் அதாவது உறவுகள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. அவர் இருக்கிறதும் சனி சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அப்போ உங்களுடைய சாரத்தில் தான் அவங்க இருக்காங்களே ஒழிய, அப்போ உங்களை வச்சு தான் அவங்களுக்கு லாபங்கள் இருக்க ஒழிய அவங்கள வச்சு உங்களுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் சாரத்தில் ஏதாவது சனி இருந்தாருனாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியை வச்சு உங்களுக்கு சாரம் இருக்கும். அப்போ அதாவது பெனிஃபிட் இருக்கும். அப்போ உங்களை வச்சு தான் அவங்களுக்கு பெனிஃபிட். உங்களுடைய ரிலேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒத்து போயிடுவாங்க. ஆனால் அதிகபட்சம் ரிலேஷன்ஸ் தான் பெருசாக உங்களுக்கு ஹோப் கிடையாது. இந்த இடத்துல நீண்ட நாளாக கிட்டத்தட்ட பாக்கியஸ்தானத்தில் இருந்தக்கூடிய கேது தடைகள், நல்ல சந்தர்ப்பங்கள் அதெல்லாமே மட்டுப்பட்டு போனது, தடைப்பட்டு போனது, பெரிய அளவில் ஸ்கோப் இல்லாமல் ஒரு சைன் பண்ணாமல் ஆஃபர் நிறையா வந்தால் கூட அதில் சக்ஸஸ் பண்ணாமல் இருந்த தன்மைன்றது 9ஆம் இடத்துல இருந்த கேது தான். இப்போ அவர் 8ஆம் இடத்துக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறாரு. மிகப்பெரிய அனுகூலமான தன்மை. இன்னொன்று 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 2ல் ராகு அவரும் அவரோட சுயசாரம் பெற்ற தன்மையில் வலிமை பெறப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்பயுமே என்னன்னா இந்த இடத்துல 7ஆம் இடத்துல அதிபதி சாரத்தில் இருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி சாரத்துக்கு, அதாவது உத்திரம் நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு கேது இந்த டைம். அப்போ 8ஆம் இடம் ஆக்டிவ் பயங்கரமாக இருக்கும். அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். இன்னொன்று 7 கூடையவன் 12ல் இருக்கார். அப்போ சின்ன விஷயங்கள் வழி நீங்கள் கணவன் மனைக்குள்ளே ஒரு பிரிவு அப்படின்றது இருந்தால் கூட அது எல்லாமே நல்ல பிரிவுன்னு நினச்சிக்கணும். ஒரு ஜாப் வைஸ் வெளியே இருக்கும், அல்லது ஏர்னிங் வைஸ் வெளியே இருக்கும், அல்லது அவங்களுடைய ஒர்க் வைஸ் வெளியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துலன்றது 7ஆம் அதிபதி 12க்கு போனாலோ 8ஆம் அதிபதியோடு சேர்ந்துருந்தாலோ அதிகபட்சம் ஒரே இடத்துல இருந்தால் சண்டை சச்சரவுகள் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சனி பார்வை படுறதுக்கான வாய்ப்பு. இப்போ 3ஆம் இடத்துக்கு போனார்னா அவர் நேரடியாக 10ஆம்
பார்வையாக அந்த உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 3ஆம் இடம் பயங்கர ஆக்டிவில் இருக்கும். பயங்கர ஆக்டிவ்னாக்கா உங்களுக்கு உறவு வழி தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கம்யூனிகேஷன் அதிகமாக பேச்சு தன்மையில் நீங்கள் ஏன்னா 2ல் ராகு இருக்கப்போ சாமர்த்தியமான பேச்சுகள், சாமர்த்தியமான நடவடிக்கைகள் தான் நீங்கள் ஈடுபடுவீங்க. ஆனால் உறவுகள் வழி அதனாலேயே சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உறவுகளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப அதாவது ரொம்ப ஷேர் பண்ணிக்காமல், ரொம்ப எதையுமே டீட்டெயிலாக அவங்கள்ட்ட டீட்டெயில் பண்ணிக்காமல், அதிகபட்சம் கான்ஃபிடென்ட் அதாவது ரகசியம் அதிகமாக காக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எக்கனாமிக்கல் லைஃப்பும் சரி, ஃபினான்ஷியல் லைஃப்பும் சரி பெரிய அளவில் சஸ்டெயின் பண்ண முடியுது. ஏன்னாக்கா அவங்க 2 பேருமே யார் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் 7ன்றது உங்களுடைய சுயதொழில் சார்ந்த அதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்கார். சுக்கிரன் +2 2ல் தான் இருக்கார். அப்போ உங்களுக்கு தொழில் வழி பெரிய அளவில் ஆதாயங்கள் இந்த 2025 இருக்க போகுது. ஏன்னா பெரிய அளவில் மாற்றம் உங்களோட ஜாபுன்றது 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அவரும் உங்களுடைய கேட்டை 2 அப்படின்றப்ப உங்களுடைய தனஸ்தானத்தை தான் குறிக்கும். அப்போ புதன் வந்து 6 11 2 அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சமாக ஒர்க் பண்ணால் கூட அதுக்கு நல்ல ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ என்னன்னாக்கா ஏதோ அதாவது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் அடையிறதுக்கோ அந்த மாதிரி வேலை மாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அதாவது என்னன்னாக்கா இப்போ வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா சனின்றதே உங்களுடைய ராசி அதிபதின்றது ஹார்ட் ஒர்க்கு தான். லேசினஸ் கொடுக்கறதுக்கு இருந்தால் கூட அந்த லேசினஸையும் மீட் அவுட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெற்றவங்களாக இருப்பீங்க. பட்டு ஏன்னா நீங்கள் வந்து உழைப்பை சார்ந்து எவ்வளவு நேரம் உழைக்கிறீங்களோ அதுக்குண்டான ஊதியத்தை மட்டும் பெறுற மாதிரி இருப்பீங்க இது வரைக்கும். ஆனால் இப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு 6 கூட இருந்து 11ஆம் இடத்துல பகைப்பெற்ற வீட்டில் இருந்தால் கூட தன்னுடைய சுயசாரமான கேட்டை 3 அப்படின்றப்ப உங்களுடைய அம்ச ரீதியாக பார்த்தா உங்களை 2ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணோம். அப்போ எப்பவுமே 2 6 10 இண்டிகேட் பண்ணாலும் பெரிய அளவில் இந்த இடத்துல 10ஆம் அதிபதி 2ல் தான் இருக்கார் சுக்கிரன். அப்போ வேலை வழி ஒரு மாற்றத்தையும் வேலை வழி அதாவது லெஸ் ஒர்க்கு ஹியூஜ் ப்ராஃபிட் அல்லது சேலரி இந்த மாதிரி வர்றதுக்கான அப்போ முன்னெடுக்கணும். நீங்கள் எப்போயுமே முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. இந்த டைம் 2025ன்றது சின்னதாக திரும்ப எடுத்து போட்டாலும் அது தூணாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சின்ன ஒர்க்கு நீங்கள் செஞ்சோம்னாலும் அதாவது ஓன் பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது ஜாபு வரக்கூடியதை அக்செப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது மயக்கம் இந்த டைம் ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 கூட நான் 5ஆம் இடத்துல இருக்கப்போ ஒரு தயக்கம் தான் இருக்கும். ஏன்னா வந்து அதிபதி நல்லவர் தான். ஆனால் அந்த வீட்டுக்கு அது கெட்டவர் யாருனாக்கா குரு அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு. அப்பன்றப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தயக்கம். அதாவது நீங்கள் கடினப்பட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத அடுத்தவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரன் உங்களுடைய வோக்கல் தான் நிறைய விஷயங்களை உங்களுடைய திறமைகளை வெளியே மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும் ஒரு பெருமை கிடையாது. அதே நேரத்தில் உங்களுடைய இவ்வளோ தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயோட கனெக்ட் ஆகிருக்காரு. அதாவது அபிட்ட நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அபிட்டம் 3ஆம் பாவத்தில் தான் இருக்கார். அப்படின்றப்ப உங்களுக்கு அபிட்டம் 3 அப்படின்றத உங்களுடைய 10ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் மாற்றம். அதேமாதிரி ஜாபில் அதாவது ஒரு ப்ரொமோஷன் வருது அல்லது ஒரு நல்ல ஒரு ஜாப் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வருது அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா 9 ஆக்டிவ் ஆனாலே உங்களுக்கு ஜாபில் மாற்றம் வரும். இந்த 2025ன்றது மகர ராசி நேயர்களுக்கு அதிகபட்சம் வேலை வழி மாற்றங்கள் அல்லது இது வரைக்கும் வேலை பார்த்துருந்தா அதில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் அதில் ஒர்க்கு உங்களுக்கு பேர்டன் அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணால் ஃபிசிக்கல் ஒர்க்கை காட்டிலும் மென்டல் ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கணும். அப்போ மென்டல் ஒர்க்கு அப்படின்னம்னாக்கா உங்களுடைய மூளை சம்மந்தப்பட்ட ஒர்க்கு. மூளை சம்மந்தம்னாங்க இது வந்து ஆய்வு கல்வி படிக்கிறவங்க அல்லது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க அல்லது ஏதாவது சிந்தனை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு நிறைய வரும். சுயதொழில் சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா 5 10 கூடையவர் உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்றப்ப கலைகள் சார்ந்து ஏதாவது நீங்கள் டேலண்ட்டு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று 3 12 கூடையவர் 6ல் மறையிறது குரு மறையிறதுன்றது பெஸ்ட்டு. எனக்கு உங்களுக்கு 6ல் மறைஞ்சாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உங்களுடைய கான்டாக்ட் உங்களுடைய மொபைல்லே இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை வழி அதன் வழியே உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய ஸ்மாலர் உங்களுடைய சின்ன சர்க்கிள்குள்ளவே பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஹியூஜ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய நெருங்கிய உறவினர் தாண்டி எப்பயுமே பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதாவது நெருங்கிய பெல்ட்டுக்குள்ளே அதாவது நோன் பர்சன் அன்னோன் பர்சன் எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 2025ன்றது நல்ல ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய வருஷமாக இருக்கும். அதே நேரத்தில் திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் பார்க்குறப்ப இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கு அதிபதி 12ல் இருக்கார். அதுவும் உங்களுடைய சுக்கிரன் சார்ந்த தன்மையில் இருக்கார். அப்படின்னா ஒரு திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது புதுசாக
இப்போ தான் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னம்னாக்க, ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் சாரத்தில் தான் 7 கூடைன்னு இருக்கான், 12 இருக்கான். அப்போ காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள தம்பதிகள் என்னன்னாக்க, உங்களுக்கு இந்த டைம்ன்றது இந்த 2025ன்றது பெருசா உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஏன்னாக்க இந்த இடத்துல 12ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்ப 8 அதிபதி சூரியனும் சேர்ந்திருக்காங்க. அப்போ உங்களுக்குள்ள இப்போ ஒரு சின்னதா ஒரு பிரிவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதை விட நல்ல பெஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டி கிடைக்கலாம், அல்லது அவங்களுடைய பேர் கிடைக்கலாம். அதன் அடிப்படையில் உங்கள்கிட்ட வந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆல்ரெடி மேரிடு பர்சன்னாக்க பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் ஆகும். அது உங்களுக்கு பெனிஃபிட் தான் எக்கனாமிக்கலாக, ஃபினான்ஷியலாக. ஆனால் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ இனிமே தான் இந்த 2025 நான் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னம்னாக்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னாக்க இந்த இடத்துல அவங்க உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும், அல்லது புதிய காதல் இனிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா 11ஆம் அதிபதி 7ல் இருக்கிறப்ப மறுமணம் தொடர்புடைய விஷயங்கள் உள்ள திருமணங்கள் தான் நடக்கும் அதிகமாக. ஃப்ரெஷ் மேரேஜ், லவ் மேரேஜ் அப்படின்றது கொஞ்சம் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விலகி இருக்கனாக்கா ஏதோ சம் ஜாப் வைஸு, ஃபினான்ஷியல் வைஸு, ஒர்க் வைஸு இது மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. மற்றபடி காதலிக்கிற நபர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவு ஏற்பட்டதோ அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் மறுமணத்துக்கு உண்டான தன்மைகள் உள்ளது. ஏன்னாக்கா இந்த இடத்துல புதன் பாக்கியாதிபதின்றது 9 கூடையன் புதன். அந்த இன்னொன்று இந்த செவ்வாய் வந்து பூசம் 2 அப்படின்றப்போ 9ஆம் பாவத்தை தான் இயக்குறாரு. அந்த 9ஆம் பாவாதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். அந்த கேட்டை 3ஆம் பாதம் அப்படின்றப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல. இப்போ மறுமண திருமணங்கள் இது மாதிரி இருக்கிறவங்க நிறைய திருமணம் ஆகிறதுக்கும், அல்லது ஆல்ரெடி நான் வந்து லவ் ஃபெயிலியர், டீப் லவ் இருந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னோம்னாக்க இப்போ ஃப்ரெஷ் மேரேஜ் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 3 கூடையன் 6ல் இருக்கார். அந்த 6ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தை தான் இயக்க போகிறாரு. அவரும் வம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்களுடைய 2ஆம் இடத்தை தான் இயக்க வரப்போ மறுமண திருமணங்கள் அநேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது ஃப்ரெஷ் மேரேஜ் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகும், அல்லது ஃபஸ்ட் லவ் மிகப்பெரிய அளவில் தோல்வியேற்றோம் அந்த தன்மையில் இருக்கவங்க நிச்சயமாக ஒரு திருமண வாழ்க்கைன்றது இந்த 2025ன்றது அழகாகவும் இந்தியாவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி இப்போ கப்புள்ஸாக இருக்கவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னாக்க உங்களுடைய பணப்பற்றாக்குறை அல்லது ஜாப் ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற்ற தன்மையில் இருப்பாங்க. மற்றபடி வெறும் இப்போதைக்கு நான் வந்து லவராக இருக்கோம், நாங்கள் இந்த ஆண்டு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா தயவுசெய்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் பார்த்துக்கோங்க. 5, 7, 11 சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது 2ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆனால் தான் மற்ற திருமண வாழ்க்கைன்றது நடக்கும். இல்லை 2ஆம் பாவத்தோட சம்மந்தப்படலை, 1ஆம் பாவத்தையோ அல்லது 3ஆம் பாவத்தையோ மட்டும்தான் சம்மந்தப்படுது அப்படின்னா பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அது எப்பயுமே ஒரு ஜாதகருக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்றது உங்களுடைய ஜாதகத்தை ஹாரோஸ்கோப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும். லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா அல்லது ஃபெயிலியர் ஆகுமா, அல்லது அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டை பார்த்தா தெரியும். இந்த கோச்சாரம் இந்த 2025 எப்படி சொல்லுது அப்படின்னம்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி, அதாவது ஆல்ரெடி மேரிடு பர்சன்கள் தற்காலிகமாக சின்ன சின்ன பிரிவுகள் அல்லது உறவு, அதாவது உரசல்களின் அடிப்படையில் கிடையாது, ஒர்க்கு அடிப்படையில் பிரிவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், ஒரு லவ்விங் லைஃப்பில் இருக்கவங்க கொஞ்சம் உங்களுடைய மனம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள், மனம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லியோ அல்லது நீங்கள் அவங்களுடைய வெயிட்டேஜ் பார்க்குறீங்க. வெயிட்டேஜ்னாக்கா உங்களுடைய இன்கம் ஜென்ரேட் எப்படி, ப்ராப்பர்ட்டி எப்படி, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ, அல்லது உங்களுக்கும் நீங்கள் பார்க்கலனாலும் உங்களுடைய லவ்விங் பார்ட்னர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி உங்களை வந்து விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அதிகமாக உங்களுடைய ரகசியங்கள் அப்படின்னு இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருந்தாலே இந்த 2025ன்றது பெருசாக நல்ல அனுகூலமான பலன் தரும். இது அனைத்துமே மே மாதத்துக்கு பிறகு மாறுறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா கிரக பயிற்சிகள் அப்படின்றது 3 பயிற்சிகளும் முக்கிய பயிற்சிகளும் அந்த டைம் ஆஃப் பீரியடு நடந்துடும். மார்ச்சில் உங்களுக்கு சனி பயிற்சியும், மேலேருந்து உங்களுக்கு ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சி நடந்துடும். அப்போ மே மாதத்துக்கு பிறகு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். அப்போ மே வரைக்கும் முக்கிய முடிவுகள், திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிறகு செய்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைம் ஏதாவது ஆய்வு கல்வி படிக்கிறேன், ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முயற்சி எடுங்க. அது பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியட் வந்து 2025ன்றது பாதி ஆஃப் தி பீரியடு இப்போதைக்கு ஓப்பனிங் வந்து கொஞ்சம் டல்லாகவும், மே மாதத்துக்கு பிறகு பெரிய அளவில் பிரைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் இடத்தில் ராகு அவரும் சுயசாரம் பெற்ற தன்மையில் வரப்போ பெரிய அளவில் தன வருவாயின்றது ஒரு அபரிவிதமான லக்கி பேஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ இந்த 2025ன்றது மகர ராசிக்கு ஃபினான்ஷியலாக நல்லா சர்வைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ, நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ, ஆனால் இன்டர்னல் லைஃபுக்குள்ளே ஒரு ஆல்ரெடி
கப்புள்ஸாக இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது நியூ என்ட்ரி ஆகுறேன் இப்போ அப்படின்னா கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கள். அது 5ஆம் மாதத்துக்கு பிறகு யோசிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் மறுமண திருமணத்துக்கு உண்டான தன்மை உள்ளவங்க தாராளமாக அதுக்கு முன்னாடியே இப்போ அட் ப்ரெசென்ட்டு நல்ல ஹெல்த்தியான பீரியட் தான் அதில் செய்யலாம் திருமணம். அதே நேரத்தில் உங்களுக்கு விவாகரத்து தொடர்புடைய விஷயங்கள் நடக்குது, அல்லது நாங்கள் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னோம்னாக்க 8 குடையவன் 12க்கு போனாலே அந்த டைம் வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் அது பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா 7 குடையவனோட சேர்ந்து தான். அப்போ வழக்குகள் அதிகமாக உங்கள் மேலே எந்த விதமான வழக்குகள் இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பட்ட அவமானங்கள்லாம் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 2024 மாதிரி உங்களுக்கு 2025 இருக்காது. அதிகபட்சம் உங்களுடைய கம்ப்ளீட்டாக உங்களுடைய கில்ட்டினஸ்ஸு போயிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டல்னஸை கொடுத்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மன வருத்தத்தையோ உளைச்சலையோ கொடுத்துச்சோ, அதெல்லாமே விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அப்போ 2025ன்றது கம்பேர் டு 2024ன்றப்ப அதை விட இது பெஸ்ட்டாக 100% முழுமையான மாறுதலுக்கு உட்பட்ட தன்மையில் இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான டேர்ம்ஸ் பேமெண்ட் மோடு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.